இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். இது சாதம் சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். காய்கறி கருப்பு கொண்டக்கடலெல்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த கிரேவி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிரா ஆஷிக். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் நார்மல் சட்டியில் கூட செய்யலாம். இப்போ இது கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகி நல்லா வதங்கி வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அல்லது 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா போதும். அந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய வாசனை நமக்கு இந்த கிரேவியில் இருந்துச்சுனாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக கூட சேர்த்தாலே போதும். அடுத்து இது கூட 2 தக்காளி பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் இதில் நம்ம கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை சேர்க்கலை. இதையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்து நாம் மற்ற பொருட்களை சேர்க்க போகிறோம். நான் ஊற வச்ச கொண்டைக்கடலை சேர்த்துக்கிறேன். கொண்டைக்கடலையை நல்ல ஒரு 4-5 மணி நேரம் போல் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. வெள்ளை கொண்டைக்கடலையை விட கருப்பு கொண்டைக்கடலையில் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் கருப்பு கொண்டைக்கடலையே பயன்படுத்திக்கோங்க. இதை இன்ஸ்டண்ட்டாக ஊற போடுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. அடுத்து நமக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் 3ம் சேர்த்துருக்கேன். இது கூட கத்திரிக்காய், மஷ்ரூம், காலிஃப்ளவர் இப்படின்னு உங்களுக்கு விருப்பமான நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கலாம். பெரும்பாலும் காய்கறியை தனித்தனியாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக போட்டு நல்லா குருமா மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். காய்கறி சுத்தமாக விரும்பி சாப்பிடாத ஆட்களாக இருந்தாங்கன்னா இந்த காய்கறியே தெரியாத அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே காய்கறி சாப்பிடக்கூடிய ஆள் தான், அதனால் நான் இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இது ஒயிட் ரைஸோட, புலாவோட, சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிடலாம். அடுத்து நம்ம இதில் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். தேங்காய் ரொம்ப அதிகமாக அரைச்சி ஊற்றக்கூடாது. ஒரு 2-3 பீஸ் தேங்காய் பத்தை எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, சோம்பு, அது சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸாக அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால் இதில் 4 மிளகு கூட சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா அடியோடு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு காரம் எல்லாம் பத்துதான்னு பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. குருமாவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றக்கூடாது. தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி விட்டு ஊற்றிக்கலாம். அதுவே போதும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய தண்ணி சேர்த்துக்கூடாது. அப்புறம் குருமா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ குக்கரோட மூடியை போட்டு 1 அல்லது 2 விசில் விட்டுக்கோங்க. ஒரு விசில் விட்டாலே நல்லா வெந்துடும். நல்லா மசிஞ்சு வேகணும், நல்லா சாப்பிட்றதுக்கு நயப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு விசில் கூட விட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அல்லது வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் சரியாக மெல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு விசில் கூட விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. ரைஸோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. காய்கறி, கொண்டைக்கடலை எல்லாமே சேர்த்து போட்டு செஞ்சுருக்கனால இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.